சமீபத்தில் வன்னியர் சங்கம் நடத்திய மிகப்பெரிய அளவில் சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி அடைந்த மாநாடு தான் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் தாண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்க்கப்பட்டது. அதோட மாநாடு சம்பந்தப்பட்ட வீடியோலாம் வந்து சோசியல் மீடியா மிகவும் வைரல் ஆகிட்டு தான் இந்த இதை சொல்லி ஆக்கணும். மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைந்த மாநாடாக மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் அனைத்து சமுதாய தலைவர்களும் வந்து தொடர்ச்சியாக உரையாற்றினார்கள் தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக ஏற்பட் மூர்த்தி பழைய சமூக தலைவர்கள்லாம் அந்த மாடல் உரையாற்றியது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு எழுச்சி இருக்குதான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாகவே அந்த மாநாடு வந்து நடந்து முடிஞ்சுதான் சொல்லி ஆகணும். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்த தொண்டர்கள் வந்து ஒரு ஊர் வழியா வராங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு விசிக கொடி கம்பத்தை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்தோம். அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக நிலையை பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இது மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, இந்த சம்பவத்திற்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் இது மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்காத அளவுக்கு தொண்டர்களும் வந்து சரியா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அளித்த பேட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து மனம் நிகழ வைக்கிறது தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சமூகத்துல இருந்து எவ்விதமான ஒரு பதற்றமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து யாருமே அந்த சம்பவத்திற்கு வந்து எந்த அரசியல் கட்சியும் எந்த வித கண்டனமும் தெரிவிக்கல. இருந்தாலும் அந்த வீடியோவை பரவனை பார்த்துட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே பார்த்தீங்கன்னா தாமக முன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு, வருத்தம் தெரிவித்திருக்காரு. உண்மையிலுமே வந்து இது அரசியல் வட்டாரத்துல ஒரு மேன்மக்களே அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உதாரணமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து இருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் இதுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை பற்றி நம்ம பேசியே ஆக வேண்டும். 2013 மரக்காண கலவரம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கலவரம் வெடித்தது. அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்சேதங்கள்லாம் ஏற்பட்டது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்துக்கு காரணம் பாமக தான் காரணம், வன்னியர் சங்கம் தான் காரணம், மாநாட்டுக்கு வந்தவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து அந்த கலவரம் நடந்த நேரத்தில் வந்து வச்சாங்க. ஆனால் அந்த சம்பவம் தொடர்பாக வழக்கெல்லாம் பதிவு பண்ணி கோர்ட்டு வந்து விசாரணையோட முடிவுல பாத்தீங்கன்னா பாமகவை சார்ந்த 2 தொண்டர்கள் வந்து விசிகாவை சார்ந்த 6 பேர் வந்து துடிக்க வெட்டி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 6 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்திற்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமாவளவன் தரப்பில இருந்து எவ்விதமான ஒரு இரங்கலும் ஒரு வருத்தமும் இதற்கும் தெரிவிக்கவில்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும். சமீபத்தில் ராணிப்பேட்டையில வந்து ஒரு யாதவ சமுதாய இளைஞன் வந்து உயிரோட எரிச்சு கொண்டானுங்க பிசிக சார்ந்தவர்கள் தான். ஆனால் அந்த சம்பவத்திற்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதாவது ஒரு வருத்தம் விசிக தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டதா பார்த்தா தெரிவிக்கவில்லை. அப்ப இதுல பாருங்க, ஒருத்தர் அன்பு ஒரு சாதம் ஒரு சின்ன கொடி கம்பம் அது உடைச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பே வந்து மற்ற அன்புமணி ராமதாஸ் வந்து வெளியிட்டிருக்க ஒரு கொடி கம்பத்துக்காக இங்கு வந்து 3 உயிர்கள் பறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மயிலாடுதுறையில ஒரு இளைஞனை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலூர்ல ஒரு இளைஞனை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டிஷர்ட் வந்து வன்னியர் கலசம் போட்டாங்கிறதுக்காக அவனை வந்து எட்டு வச்சிருக்கானுங்க. அது மாதிரிலாம் சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் விசிகாவை சார்ந்தவர்கள் வந்து ஒரு மறியல் போராட்டம் மாதிரி இங்க ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ரீதியில போட்டு அந்த இடத்துல வந்து வெட்டுவேன் தலையை வெட்டுவோம் அப்படிலாம் பேசினானுங்க. இது மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் திருமாவளவர்கள் வந்து ஏதோ ஒரு சிறு மன்னிப்பு கேட்டாரான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்குதான் சொல்றோம் மென்மக்கள் நம்ம சொல்லுவாங்க பத்தி ஒரு பழமொழி இருக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்தா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தாராளமா சொல்லலாம். ஆனால் இந்த பக்கம் திருமாவளவன் வேஸ்ட். தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் இந்த தப்பு பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட இருந்தோம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு தலைவர், அதுவும் இல்லாம அந்த சம்பவத்திற்கு தொடர்ச்சியா வர முட்டு வர கொடுப்பாரு. இதற்கு விசிகாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி இப்படிங்கிற ரீதியில வந்து முட்டு வர கொடுப்பாரு. ஒரு உருட்டு வரப்பாரு அந்த பக்கமா. இதுதான் திருமாவளவனோட சொல்லுவாங்க. ஒரு மீட்டிங் சொன்னவர் வக்கீல் பாலுவை பார்த்து சாதி புத்தின்ட்டு, நாங்க சாதி பத்தியில சொல்ல மாட்டோம், இது வந்து திருமாவளவனோட புத்தின்னு சொல்லுவோம் நாங்க. ஏன்னா ஒரு சமூகத்திற்கும் ஒரு தனிநபருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசம் வந்து திருமாவளவனுக்கு தெரியுமா பார்த்தா தெரியாது. ஆனா எங்களுக்கு நல்லாவே தெரியும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இது மாதிரிதான் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ரீதியில பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே ஏற்புடையது அல்லதான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த செயல் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல வந்து எவ்விதமான பதற்றமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாகவே தான் செயல்பட்டு கொண்டிருக்காருன்னு நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நன்றியையும்
ஒரு பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.